Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் 2வது லெசன் திணை, பால், எண், இடம், காலம். இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2.1 தொடரை படித்து உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான், நீங்கள், நாங்கள், நீ, அவர்கள். இப்போ இங்கே ஒரு 5 தொடர் கொடுத்துட்டு அதில் டேஷ் விட்டுருக்காங்க. அந்த பிளாங்க்ஸை நாம் இங்கேருந்து ஆன்சரை எடுத்து எழுத வேண்டும். டேஷ் நூலகம் சென்று வந்தனர், அவர்கள் நூலகம் சென்று வந்தனர் என்பது தான் சரி. ஏன்னா இது பன்மையில் இருக்குது. அடுத்து டேஷ் நாள்தோறும் மாலையில் விளையாடுவேன், ஒருமை. அது மட்டும் இல்லாமல் தன்னை குறிப்பது. அப்போ என்னது? நான். அதுதான் சரி. டேஷ் மிக மகிழ்ச்சியாக கதை கேட்போம். கேட்போம் என்பது பன்மை. அப்போ நாம் நாங்கள் அப்படின்னு வரும். டேஷ் எழுதிய கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. எனக்கு என்ற வார்த்தை இதில் வந்து சேர்ந்தது. நீ எழுதிய கடிதம். இதை போடுறேன். டேஷ் எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள் பன்மை. நீங்கள் எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள். அவ்வளோதான். செம ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. 2வது கேள்வி, தொடர்களை படித்து அட்டவணைக்கு ஏற்ப நிரப்புக. இந்த தொடர்களை நாம் படித்து அட்டவணைக்கு ஏற்ப நிரப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாம் வேண்டுமா? திறன் ஒர்க் புக் வீடியோக்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லா பாடங்களும் தனித்தனியாக நடத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜோவின் பள்ளிக்கு சென்றான். இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. இதில் என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களே அதை பண்ணிட்டாங்க. ஜோவின் சென்றான். இது திணை. எந்த திணை? உயர்திணையா அக்ரிணையா? ஜோவின் சென்றான். ஜோவின் அப்படின்னா அது ஒரு பையனை குறிக்குது. சென்றான் அப்படின்றாங்க. அப்போ அது ஒரு ஆணை தான் குறிக்குது. ஸோ ஆணோ பெண்ணோ மனிதனை குறித்தால் அது உயர்திணையில் வரும். அதனால் இது உயர்திணை. 2வது பால். இந்த சென்டென்ஸில் பால் எங்கே இருக்குது? ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, பலவின் பாலா? இதை நாம் சொல்கிறது தான் என்னது? பால். ஸோ இதில் சென்றான் அப்படின்றது ஆண் பாலை குறிக்கிறது. ஜோவின்றது ஒரு ஆணோட பெயர், அதனால் அதுவும் ஆண் பாலை குறிக்கிறது. ஜோவின் சென்றான். இது ரெண்டுமே ஆண் பாலை குறிக்கிறது. அதே போல் ஜோவின் சென்றான் என்பது எண்ணில் ஒருமையா பன்மையா அப்படின்னு எழுதுனா போதும். ஸோ ஒருமை. ஜோவின் என்ற ஒரு பையன்தான் போனான், அதனால் இது ஒருமை. அதே போல் இடம். இடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை பற்றி கூறுவது தன்மை. நமக்கு எதிரில் இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறது, நாம் யாரிடம் பேசி கொண்டிருக்கிறோமோ அது முன்னிலை. அவர்கள் முன்னிலை. நாம் 2 பேரை தவிர்த்து, நானோ நீங்களோ தவிர்த்து வேறு யாரையாவது பற்றி நாம் சொல்கிறோம் என்றால் அது படர்க்கை. ஜோவின் என்பது நம்ம 2 பேருக்குமே தெரியாது, அது வேறு யாரோ ஒருவர், அதனால் இது படர்க்கை. காலம். காலம் அப்படின்னா நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா? இதை தான் நம்ம சொல்லணும். காலம். சென்றான் என்ற வார்த்தையில் அவன் போயிட்டான், அது இறந்த காலத்தை குறிக்கிறது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸாக நாங்கள் உங்களுக்காக ஃபில்லப் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ 2வது நீங்கள் படித்தீர்கள் உயர்திணை. நீங்கள் படித்தீர்கள் பலர்வாள். நீங்கள் படித்தீர்கள் பன்மையை குறிக்கும். நீங்கள் முன்னிலை. நான் சொன்னேன் இல்லையா, நான், நீங்கள் இதெல்லாம் முன்னிலை. நான் என்பது தன்மை, நீங்கள் என்பது முன்னிலை. படித்தீர்கள் இறந்த காலம். நாங்கள் பார்ப்போம் உயர்திணை. நாங்கள் பார்ப்போம் என்பது பால்ல பலர்பால். அப்புறம் நாங்கள் என்பது பன்மையை குறிக்கும்.
இது தன்மை. நாங்கள் என்பது தன்மை. பார்ப்போம் எதிர்காலம். அகிலா பாடுகிறாள். இது அகிலா என்பது உயர்திணையை குறிக்கும். அகிலா பாடுகிறாள் இது ஒரு பெண்ணை குறிப்பதால் பெண்பால். இது ஒரு பெண்தான் என்பதால் இது ஒருமை. அகிலா என்பது படற்கை, மூன்றாவது நபர். பாடுகிறாள் என்பது இப்போது பாடிக்கொண்டிருக்கிறாள் இல்லையா, அதனால நிகழ்காலம். அடுத்தது குதிரைகள் ஓடின. குதிரைகள் என்பது விலங்குகளை குறிப்பதால் அது அக்ரிணை. அடுத்தது குதிரைகள் ஓடின அப்படின்னு இருக்கு. இது பலவின் பால், ரைட்டா? இது ஆண் பால் பெண் பால்னு சொல்லக்கூடாது, பலவின் பால் என்று சொல்லணும். அக்ரிணையில் பன்மை. குதிரைகள் ஓடின என்பது பன்மை. குதிரைகள் படற்கை. ஓடின இறந்த காலம். ஸோ தெளிவாக புரிஞ்சுதா? இதை பார்த்து தெளிவாக எழுதி கொள்ளவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.